நான் கேட்டு எனக்கு பிடிச்சி போன ஒரு கதையை உங்களோட பகிர போகிறேன். ஒரு பாலைவனத்தில் ஒருத்தன் தனியாக நடந்து போயிட்டு இருக்கான். அவன் ரொம்ப தாகத்தில் அவன் வச்சிருந்த பாட்டிலில் தண்ணி இருக்கான்னு பார்க்குறான். சொட்டு தண்ணி கூட இல்லை. சரி கொஞ்சம் தூரம் போவோம், தண்ணி கிடைக்கும் அப்படின்னு நடக்கிறான். ரொம்ப தூரம் நடக்கிறான். இதுக்கு மேலே தண்ணி இல்லாமல் நகரவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தூரத்தில் ஒரு டென்ட்டை பார்க்குறான். சரி அங்கே தண்ணி இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த டென்ட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். டென்ட்டில் போய் பார்த்தா ஒரே ஒரு அடிப்பைப்பு. அந்த அடிப்பைப்பு பார்த்தோன்னே சந்தோஷத்தில் போய் அடிச்சு பார்க்குறா, தண்ணியே வரல. சரி எப்படா தண்ணி குடிக்க போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது தான் ஒரு பாட்டில் எங்கள் கண்ணுக்கு தென்படுது. அதில் தண்ணியும் இருக்குது. அந்த தண்ணி எடுத்து குடிக்கலான்னு போகும்போது கீழே ஒரு சீட்டாக கவனிக்கிறான். அந்த சீட்டில் இந்த தண்ணி எடுத்து அந்த குழாயில் ஊற்றி அடிங்க தண்ணி வரும்னு போட்டிருக்கு. கொஞ்சம் சந்தேக பார்வையோட இதை பார்த்தோம்னா சுற்றி பாலைவனம், அந்த பைப்பும் காஞ்சி கிடக்கு. இந்த தண்ணி எடுத்து அந்த பைப்பில் ஊற்றினோம்னாக்க இந்த தண்ணியும் எவாப்ரேட் ஆகி காற்று கரைஞ்சிடும் அப்படின்னு நினச்சி எல்லாரும் குடிக்க தான் செஞ்சிருப்போம். ஆனால் அவன் அப்படி பண்ணல. இந்த தண்ணி எடுத்து அந்த பைப்பில் ஊற்றி அடிக்க ஆரம்பிச்சான். முதல் அடி அடிச்சா வரல, 2வது அடி அடிச்சா வரல, 3வது அடி 4வது அடிலாம் தண்ணி வரல. 5வது அடி அடிச்சான், தண்ணி பிச்சுட்டு வந்தது. அந்த தண்ணியை தான் கொண்டு அந்த பாட்டிலையும் நிரப்பிட்டு ஒரு பாட்டிலேருந்து தண்ணி எடுத்து ஊற்றுனானே அந்த பாட்டிலையும் நிரப்பிட்டு கிளம்பும் போது தான் அவன் யோசிக்கிறான், நாம் இந்த பாட்டில் இருக்க தண்ணி எடுத்து ஊற்றி தண்ணி எடுத்துக்கிட்ட மாதிரியே அடுத்து இந்த இடத்துக்கு வர்றவங்களும் எடுக்க வேணும்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால அந்த சீட் எடுக்கிறான். இது வேலை செய்கிறதுன்னு எழுதி வச்சுட்டு அப்புறமா கிளம்புறான். இதே மாதிரி தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு நல்லதுன்னு நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் இதை முயற்சியை பண்ணாமல் இதெல்லாம் நடக்காது மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் 2-3 தடவை முயற்சி பண்ணிட்டு இது நடக்கல எனக்கு, அதனால இது மூட நம்பிக்கைன்னு. நீங்கள் நடக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். முயற்சி பண்ணுங்க, நடக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணுங்க, அது நடந்தே தீரும். நன்றி, வணக்கம்.